திருநெல்வேலி சைவ வேளாளர் பேரவை ஜவஹர் நகர் என்ஜிஓ காலனி சங்கத்தின் 33வது ஆண்டு விழா மற்றும் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 155வது பிறந்த நாள் விழா அன்னை மண்டபத்தில் நடைபெற்றது. உமா உலகநாதன் அவர்களின் இறைவணக்கத்துடன் விழா துவக்கமானது. திருவாரியமுத்து வரவேற்புரையாற்றினார். தலைவர் முத்துசுவாமி தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தேசிய சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூகத்தில் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்தவும் கலாச்சாரத்தை சங்கங்கள் பேணி பாதுகாக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆசி வழங்கி நினைவு பரிசு வழங்கினார். இந்த ஆண்டு ஓய்வு பெற்றோர் சஷ்டியர்த்த பூர்த்தி, பீமர சாந்தி சதாபிஷேகம் முடித்த தம்பதிகள் கௌரவிக்கப்பட்டு சுவாமிகள் ஆசி வழங்கினார். விழாவில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார். விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது திருவாசக முற்றோதுதல் புகழ்ஜோதி முத்தையா பிள்ளை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற 2026 உலகளாவிய ஒலிம்பியாட் கணித போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற செல்வன் பைரவ் நடராஜன், பல்வேறு சாதனைக்காக தமிழக அரசின் சிறந்த பெண் குழந்தை விருது பெற்று செல்வி சூடாமணி, ஐயா வ.உ.சி. அவர்களின் மார்பளவு சிலை பேரவையில் அமைக்க உதவிய உமா மகேஸ்வரன், பேரவை கல்வி நிதிக்காக ரூபாய் 1 லட்சம் வழங்கிய எம்.ஜி. பில்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி நல்லமங்கை, மீனாட்சி சுந்தரம் மற்றும் எஸ்.டி. ஃபண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பாலு, விழாவிற்கு தொடர்ந்து ஆதரவு தரும் அன்னை மண்டப நிறுவனர் அன்னை ஜெகதீசன் மற்றும் கல்வி நிதி கொடுத்து உதவிய உறுப்பினர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். சிறுவர் சிறுமியர்களுக்கு தேவார திருக்குறள் பேச்சு நடன இசை நாற்காலி மற்றும் கோலப்போட்டிகள் நடைபெற்று பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினை சங்கர பார்வதி தொகுத்து வழங்கினார். விழாவில் உப தலைவர் மீனாட்சி சுந்தரம், செயலாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் சங்கரகுமார், பொருளாளர் சிவசுப்பிரமணியன், கௌரவ தலைவர் அன்னை ஜெகதீசன், சங்கரன், சட்ட ஆலோசகர் கண்ணன், முன்னாள் சட்ட ஆலோசகர் வி.டி. திருமலையப்பன் மற்றும் பேரவை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக செயற்குழு உறுப்பினர் சுவாமி நல்லபெருமாள் நன்றியுரையாற்றினார்.